ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Taxpuram. சாரிங்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சு. ஆடிட்டில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. சரி, இப்போ வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. தட் இஸ் இப்போது கிட்டத்தட்ட ஜூன் வந்துருச்சு இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சேலரிடு எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா ஃபார்ம் 16 வந்திருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ என்னென்ன மிஸ் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். இப்போது அக்கௌண்ட்டில் வந்து 50 லட்ச ரூபா மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை எம்ப்ளாயர் உங்களுக்கு ஃபார்ம் 16 கொடுத்துருப்பாங்க, 5 லட்ச ரூபா மேலே சேலரி இருக்குன்னா நம்ம என்ன நினைப்போம், எம்ப்ளாயரை டிடெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம எதுக்கு இப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. அவங்களும் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா மறுபடியும் நோட்டீஸ் வரும், நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் என்னென்ன நன்மைகள்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைல் பண்ணலன்னா பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்கள் சேலரிடு எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா ஃபார்ம் 16 வந்திருக்கும் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் சேலரி இருக்கும். 5 lakhs, 10 lakhs, 15, 20 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சேலரி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாயருக்கு டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. பட் ஒருவேளை அந்த எம்ப்ளாயர் டிக்ளேர் பண்ணதை விட நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது தெரியாமல் தப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா அதை நீங்கள் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரெண்ட் வந்து தப்பாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க டிக்ளேர் பண்ண, அது எல்லாமே இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக டிக்ளேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட 26 AS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதிகமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்கூல் ஃபீஸு ஏதாவது அதிகமாக கட்டியிருக்கோம், அன்யூஷுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் FD போட்டிருக்கீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்கும். அதில் இருக்கிற இன்கம் எல்லாமே வந்து நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய இன்கமோட மேட்ச் ஆகுதா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். அப்புறம் நீங்கள் ஏதாவது அசெட் வாங்கியிருக்கீங்க, விற்றுருக்கீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் வரும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து எந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது. ITR 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, எந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஜென்ரலி வந்து உங்களுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, சேலரி 50 லட்ச ரூபாக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா வந்து ITR 1 வரும். 50 லட்ச ரூபா மேலே சேலரி இருக்குது, கேபிட்டல் கெயின்ஸு, இந்த மாதிரி ஸ்டாக் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குன்னா ITR 2 வரும். வெராஸ் ITR 3 வந்து பிஸ்னஸ் அண்ட் ITR 4 ஆல்சோ இஸ் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். இப்போ ITR 3 காம்ப்ளிகேட்டட் ஃபைலாக இருக்கும். இப்போ ITR 1 நீங்களே ஃபைல் பண்ணிடலாம். ITR 2, 3, 4 உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன் பண்ணும்போது நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தயவு செஞ்சு டிக்ளேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற சிஸ்டம்க்கு வந்து நோட்டீஸ் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு TDS டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் கம்பெனி. ஒருவேளை நீங்கள் இப்போது வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அதிகமாக தட் இஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த TDS வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு இது எல்லாமே வந்து ஃபைல் பண்ணும்போது கொடுங்க. அப்போ தான் வந்து இது வந்து நீங்கள் ID ப்ரூஃபாக கூட, தட் இஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில பேருக்கு ஊர் விட்டு ஊரை வந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க, அவங்களுக்கு லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து இது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ ஃபைல் பண்ணும்போது எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கோம், என்ன மெயில் ID கொடுத்துருக்கோம், என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோன்றது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா விதமான இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் டிக்ளேர் பண்ணுவீங்க, சேலரிடாக இருக்கீங்கன்னா சேலரி இன்கம்மு, கேபிட்டல் கெயின்ஸ் அசெட் வாங்கியிருக்கீங்க விற்கிறீங்க அதோட இன்கம்மு, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க, ரெண்ட்டு வந்துட்டுருக்குன்னா ரெண்டல் இன்கம் டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஏதாவது அதர் இன்கம், நீங்கள் கேம்லிங்கோ இல்லை வந்து பெட்டிங்கோ, வின்னிங் கேம்ஸ் இருக்குது, கிரிப்டோ இருக்குது, இது எல்லாமே இருக்குன்னா எல்லாமே டிக்ளேர் பண்ணுறது நல்லது. அப்படி டிக்ளேர் பண்ணலன்னா அது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ஃபைல் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும். ஸோ ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைல் பண்ணுங்கள். எந்த ஃபார்ம் கரெக்டாக சூஸ் பண்ணணும்னு பார்த்து ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். டைம் கிடைக்கும் போது நான் பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்களோட டெலிகிராம் லிங்க்கும் ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். எங்களோட இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வந்துட்டுருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.